கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்றது, ஒரு 51,000 பாலிசிகள், 507 முகவர்கள், கிட்டத்தட்ட 51 கோடி பிரீமியம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, 507 முகவர்கள் இல்ல 550 முகவர்கள்னா 550 குடும்பங்கள் மத்த எல்லா ப்ராடக்ட் நீங்க எதை வச்சீங்கன்னாலும் சரி, கேக்கா இருக்கட்டும் இல்ல உங்ககிட்ட கொடுத்துருக்க அந்த கோல்டு சில்வர் எதுவா இருந்தாலும் சரி, இந்த பென் எதுவா இருந்தாலும் நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் நம்ம சேல் பண்ணது என்ன, நம்ம என்ன சேல் பண்றோம், இன்டான்ஜிபிள் ப்ராடக்ட், எதுவுமே தெரியாத ஒரு ப்ராடக்ட், கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, மனிதனுடைய உயிரை நம்ம வந்து ஒரு ஆயில் காப்பீடா ஒரு சேல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு மிக சிறப்பான ஒரு பணியை ஒரு 36 ஆண்டுகள் செய்வது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அதையும் பாத்தீங்கன்னா ஒரு முகவராக இருப்பதே கடினமான விஷயம், அந்த முகவரை வளர்த்திருப்பது என்பது அதற்கு அடுத்து ரொம்ப கடினமான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு அவர் ஒளிவிளக்கேற்றி வைத்திருக்கிறார் என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒளிவிளக்கேற்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா நமக்கானது நம்முடைய குடும்பம் நமது அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் வரும், அதுல தான் நம்ம அடுத்தவங்களுக்கே போவோம். ஆனா வளர்ச்சி அதிகாரிகள் தொழில் அவருடைய ஒரு ப்ரொஃபஷன் என்பதே ஃபர்ஸ்ட் வந்து முகவர்களை வளர்த்திருக்க வேண்டும் என்பதுதான். அதுபோல ஒரு 500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு அவருடைய அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போறாங்கன்னா போயிருக்காங்க அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கேயே இருக்காங்க, எனக்கே தெரியும். அந்த ஒரு நீங்க பாத்துக்கலாம், மாதா நம்மை ஈண்டெடுத்தவர், நீங்க எந்த காலத்துலயும் நீங்க வந்து மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். பிதா பாதையை காட்டக்கூடியவர், நாம் எங்க செல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் தாண்டாத உயரங்களை நிறைய அப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே இருப்போம், நம்ம பசங்க நம்ம தோல் மேல தான் வச்சிருப்போம். ஈவன் அவங்க எத்தனை வயசானாலும் நம்ம இறக்கே விட மாட்டோம், ஏன்னா இறக்கி விட்டு நம்ம அவங்க தோல்வில எப்பவுமே ஏற மாட்டோம். சோ அவர் பாதையை காட்டக்கூடிய ஒரு தந்தை, அது மாதிரி யாரை வச்சிருக்காங்க, குரு. எங்கேயுமே வந்து தெய்வங்களோட அதுக்கு அர்த்தம் வச்சிருக்காங்க. சோ அந்த குரு ஸ்தானத்துல இன்னைக்கு உங்களுடைய டிஎஸ்ஆர் சார் இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, குரு என்பது அவர் பாதையை காட்டுவார், தந்தை வந்து பாதையை காட்டுவார். ஆனா குரு என்பவர் அந்த பாதை நல்ல பாதையா, சரியான பாதையா, சரியான இலக்கா, நேர்மையான இலக்கா, எங்க போய் அடையணுங்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு வழிகோட்டி கூட வரக்கூடிய ஒருவர் குருவா இருப்பார். சோ அப்படி கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களுக்கு வழிகாட்டி, இன்று ஈவன் ராணிப்பேட்டை கிளைக்கும் வழிகாட்டி. ஏன்னா கிளை என்பது யாரை சார்ந்து இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல. கிளை என்பது யாரை சார்ந்து இருக்கு, கிளை என்பது தனியா இல்லை. எல்ஐசி என்பது நம்ம எல்லாம் சேர்ந்துதான் எல்ஐசி. இதே போல டிஎஸ்ஆர் குடும்பம் என்பது அவங்க 2 பேர், அவங்க 4 பேர் மட்டும் இல்லை, எல்லோரும் சேர்ந்ததான் டிஎஸ்ஆர் குடும்பம் என்பது, நாமும் இணைந்ததான் டிஎஸ்ஆர் குடும்பம். சோ அந்த ஒரு நிகழ்விற்கு இந்த வலைதள அனைவருக்கும் கிளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். 2.5 ஆண்டுகளாக உடனிருந்து பணிபுரிவது என்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு. மார்க்கெட்டிங் வணிகம் என்பது டெய்லி பிராக்டிஸ் தானே தவிர எதுவுமே வந்து தானா கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா நம்ம ஒரு புக்கை படிச்சுட்டோ ஏதோ படிச்சுட்டு நம்ம ஈஸியா வந்துடலாம், அப்படிலாம் இல்லை. அதுபோல அவரோட பழகிய நாட்கள் என்பது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நிறைய. ஒவ்வொரு மார்ச்சும் மார்ச்சான் மாதிரி தான் இருப்பேன், எங்களுக்கு கடைசி பாலிசி அவர் தான் இருப்பேன் எப்பவுமே. மீண்டும் ஒரு அந்த வாய்ப்புகள் அமைய இறைவனை வேண்டுகிறோம். 36 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து முதல் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இந்த பிரைவேட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு வளர்ச்சி அதிகாரி ஆகி ஒரு அதிலேயே ஒரு அதுக்கு அடுத்த ஸ்டேட்டஸா ஒரு சீனியர் பிசினஸ் அசோசியேட் என்ற ஒரு அதற்கு அடுத்த வளர்ச்சியை எட்டி இன்று ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கார். அப்படின்னா அதற்கு முகவர்களாகிய நீங்களோட முக்கியமான காரணம், நீங்கள் அடித்தளமே. சோ இந்த அடித்தளத்தை ஒட்டி அதற்கு உங்களுக்கு நன்றி.
அதை விட முக்கியமா யாரும் நன்றி சொல்லணும், மேடம் நன்றி சொல்லணும். அவங்களோட கூட இருக்கிறதுக்கு, அவங்களுடைய குழந்தை பருவத்தை பார்க்கறதுக்கோ, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்பா செய்யக்கூடியது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா அந்த குழந்தைகள் மிஸ் பண்ணிருப்பாங்க. கூட கூட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வரது எல்லாமே மிஸ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அது எல்லாத்தையும் தாங்கி இல்ல என்னுடைய அப்பா வந்து ஒரு வெற்றியாளராக திகழ வேண்டும், அந்த என்ன இருந்தாலும் வெற்றி என்பது சுவைக்கக்கூடியது, அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் செய்த அந்த ஒரு தியாகத்தையும் அவர்களுடைய அந்த பங்கையும் கண்டிப்பாக எல்ஐசி என்றென்றும் நினைவில் கொண்டிருக்கும். அதற்காக இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்ஐசியில கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கமிஷன் தான். கமிஷன் அது நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகேங்களா? நம்ம தொழில் செய்யறது கிடைக்கக்கூடிய வருமானம். அது இல்லாம அது எல்லா பிசினஸ் செஞ்சீங்கன்னா கிடைக்கும். மக்கள் தொடர்பு எந்த பிசினஸ்ல கிடைச்சீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறோம். ரிலேஷன்ஷிப் அதுதான் இன்னைக்கு யார் யாரை கூப்பிடுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய கல்யாணத்துக்கோ உங்களுடைய கிளைண்ட் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மள கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் அவருடைய டாட்டர்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்காரு. இப்ப நான் ஜஸ்ட் கேன்வாசிங் தான் போனா நான் கூப்பிடுறாரு. ஏன்னா எல்ஐசி என்பதுதான் ஒரு ஃபேமிலியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றது நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு ஃபேமிலி. டீசா சார் என்றென்றும் நலமுடன் வளமுடன் நீடுழி வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி. தேங்க்யூ.